அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாய்ஸ் நியூஸ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ நான் நிற்கிற இடம் எங்கன்னு சொன்னால் பாசிக்குடா அப்படின்ற ஒரு இடத்துல நிற்கிறேன். இந்த பாசிக்குடா பிரதேசத்தில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இந்த பாதை இருக்குது தானே, பாசிக்குடா அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு வாகனங்கள் போகிற பாதை இது. இந்த பாதை பல வருஷமாக இப்படி குண்டும் குழியுமா பள்ளமும் படுகுழியுமா தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது. இப்போ இந்த பிரதேசத்துக்கு சொந்தமான பிரதேச சபையாக இருக்கலாம், நகர சபையாக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கண்களில் இது தென்படலை போல இருக்குது. அப்படி தென்படாத காரணத்தினால நான் காட்டுறேன். இது யாரையும் குறை சொல்கிறது கிடையாது, தெரியாத ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துகிறேன். எனவே இந்த பாதைகளை நீங்கள் சரியாக செய்வீங்களாக இருந்தால் இங்கே வரக்கூடிய மக்கள் சொகுசாக வந்து போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொன்ன நிறைய சுற்றுலாத்தலங்கள் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால், இந்த புலனர்வு பக்கம் போய் பார்த்தாலும் இல்லை கொழும்பு பக்கம் போய் பார்த்தாலும் எந்த இடத்துல போய் பார்த்தாலும் சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பாதைகள் வந்துட்டு க்ளீனாக செய்திருப்பாங்க. அழகாக இருக்கும், ஒரு ஒரு அப்படி ஒரு அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாகவே இருக்கும். வாகனம் போகிறதுக்கு எந்த விதமான அசௌகரியங்களும் இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்களா இருந்தால் பைக்கு வாகனம் கார்லாம் போகுதானே, பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்னு சொல்லி இந்த வாகனங்கள்லாம் கஷ்டப்பட்டு போய் கொண்டிருக்குது. சரி, இது தொடர்பா நாங்கள் இந்த வாகனம் வச்சிருக்கிறவங்கள்ட்ட சும்மா கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஐயா வினாடியா கிண்ண போல் வந்து විනාඩියක් අයිබෝන් අයි මෙහෙමයි දැන් මේ පාර කැඩිලා තියෙනවානේ අවුරුදු ගාණක් තිස්සේ මේ කැඩිලා තියෙනවා. ඔයා කී වතාවක් ඇවිල්ලා තියෙනවද මෙහෙට? දැන් මාත් දැන් තුන් පාරක් විතර ඇවිල්ලා තියෙනවා. තුන් පාරක් ඇවිල්ලා තියෙනවා. දැන් අතෙන් දාලා කිව්වා මෙච්චර මිනිස්සු ඉන්න පාර හදන්න යන්නේ මෙහෙමයි කියලා. ඔව්. හැදෙන්න ඕනේ පාරක්. මේ පාර හැදෙන්න ඕනේ. හරි බොහොම ස්තුතියි. හරි හරි. මම අතෙන් දාද්දිම කිව්වා මේ බලංග මෙච්චර මිනිස්සු වෙද්දී පාර හැටි කියලා. පාර හැටි කියලා. හරි. හදන්න බලන්න මේ ඕනේ. අනිවාර්යෙන්. வணக்கம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னா தமிழ் தானே? සිංහලද? හරි මෙහෙමයි. මම දැන් අවුරුදු 10ක් තිස්සේ මම මේ පාර බලනවා. මේ පාර කැඩලා තියෙනවා. සාමාන්‍යයෙන් මෙහෙට ගොඩක් අය එනවනේ. නාන්න කරන්න. මේ කියන්නේ සාමාන්‍යයෙන් ටූරිසම් තැනක් මේක. එතකොට මෙහෙම තියෙද්දි මේ පාර හදන්න නැතුව කට්ටිය බලාගෙන ඉන්නවා. කියන්නේ මේ නගර සභාවේ ප්‍රදේශ සභාවේ හැමෝම ඉන්නවනේ දැන් මේක බලාගෙන. ඒගොල්ලෝ මේ පාර හදන්න ඕනේද නැද්ද? මේක ඉතින් හදන්න ඕනේ. සංචාරකයම ගොඩක් එනවනේ. සංචාරක එන්න නිසා අනිවාර්යයෙන්ම හදන්න ඕනේ. අපිත් මේ බීච් එකට ඇවිල්ලා බලන්න යනවා. ඉතින් මේ කොච්චර කට්ටියක් එනවද නේද? එනවා නේද? එතකොට ඔයා නිලධාරීන්ට කියන්න තියෙන්නේ මොකද්ද ඔයාට? නිලධාරීන්ට ඉතින් ඇවිල්ලා බලන්න මේක මොකද්ද කරන්න පුළුවන් කියලා නේද? බලන්න කියලා කියන්නේ. සංවර්ධනයක් තියෙනවා නම් හොඳයි ඇත්තටම. අනිවාර්යෙන්. බොහොම ස්තුතියි. හරි thank you. நிறைய வாகனங்கள் வந்து கொண்டிருக்கு. நீங்கள் பாருங்கள், சரியான அசௌகரியமாக தான் போய் கொண்டிருக்குது. ஒரு நிமிஷம் இது வேண்டாம். ஒரு நிமிஷம். அண்ணா வணக்கம். நீங்கள் போங்க. நான் வந்து தமிழ் வாய்ஸ் நியூஸ்லேருந்து வரேன். இந்த பாதையில் நீங்கள் எத்தனை தடவை வந்திருக்கீங்க இது வரைக்கும்? ஒரு 10 ட்ரிப் வந்திருப்போம். 10 ட்ரிப் வந்திருப்பீங்க. இந்த பாதை செய்யப்பட்டிருக்குதா? இல்லை, இதே மாதிரி தான் இது. உங்களோட கருத்து என்ன? கருத்துனா வேலை நடக்குது இல்லை. செய்யணும்னு சொல்கிறீங்களா இல்லை இதை பாராமுகமாக இருக்கிறாங்களா? என்ன மாதிரி உங்களோட கருத்து? டூரிஸ்ட் வர இடத்துல செய்யத்தானே வேணும். மற்றதெல்லாம் நல்லா செஞ்சிருக்கு. வருமானம் வர இடம் செஞ்சு இல்லையே. கட்டாயமாக எல்லா இடத்துலையும் செய்திருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்த மட்டும் செய்யாமல் இருக்கிறாங்க. வருமானம் வரது செய்ய தான் வேணும். ரைட், ஓகே, நன்றி அண்ணா. நன்றி. இந்த ரோட்டில் நீங்கள் எத்தனை தடவை வந்திருக்கீங்க? ரெண்டு மூணு தடவை வந்திருக்கிறீங்க. இந்த பாதை செய்யப்படாமல் இருக்குது. இந்த அதிகாரிகள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த விலங்குலையோ தெரியாது, அதனால காட்டணுன்றதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். உங்களோட கருத்து என்ன? இந்த பாதை செய்யறதுக்கு என்ன கருத்து? உங்களை கட்டாயம் செய்யணும். என்ன டூரிஸ்ட் வந்து ஒரு இடம் இதை கண்ணு காணாம இருக்காங்க என்ன நினைக்கிறேன். கண்ணு காணாம இருக்கிறாங்க நினைக்கிறேன். நன்றி அண்ணா. நன்றி. எத்தனை தரம் பாசிக்குடாக்கு வந்திருக்கிறீங்க? 4 தரம் வந்திருக்கிறீங்க. இந்த பாதையை செய்யாமலே இருக்காங்க இந்த அதிகாரிகள். அவங்களோட கண்ணில் படலையோ என்னன்னு தெரியல. அதனால் இதை காட்டுறதுக்காகவே நான் இதை ஒரு நியூஸாக போடுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அதிகாரிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ அந்த அதிகாரிகள் செஞ்ச நல்ல. ஓகே, நன்றி. எனவே நண்பர்களை, நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இங்கே வரக்கூடிய சிங்கள மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களோட கருத்து என்னென்னு சொன்னால், இந்த பாதையில் போகிறது கஷ்டமாக இருக்குது, அசௌகரியமாக இருக்குது. வாகனங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான அசௌகரியங்கள் இல்லாமல் இருந்தால் இது வந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய இடங்கள் அப்படின்றதுனால இது நிச்சயமாக இந்த பிரதேசத்துக்கு, இந்த பாதைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நகர சபைகள், மாநகர சபைகள் ஆகி இருக்கலாம் அல்லது பிரதேச சபைகளாக இருக்கலாம், அந்த அதிகாரிகள் இதை பார்த்து இந்த வேலைகளை செய்து கொடுத்தீங்களா இருந்தால் சுற்றுலா பயணிகளுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இந்த பாசிக்குடா போலீஸ் நிலையத்தை பார்த்தீங்களா இருந்தால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவங்கள இந்த ரோட்டு கூட கிரவல் மாதிரியே தான் இருக்குது. பல போலீஸுகள் வந்து இந்த மாதிரி இடங்கள் சும்மா பளபளப்பாக இருக்கணும். மற்ற இடங்களில், மற்ற பிரதேசங்களில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்களை போய் பார்த்தீங்களா இருந்தால் அந்த ரோட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ரோடுகளில் பார்த்தீங்களா ஒரு அவசரத்துக்கு ஒரு குற்றவாளியை பிடிக்க போகிறோம்னா கூட இந்த ரோட்டில் ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு போக இல்லாமல் இருக்கும். அப்போ அதனால் கட்டாயமாக இதை பார்த்து செய்து கொடுத்தீங்களா இருந்தால் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்தாக இருக்குது. மக்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பாதைக்கு பொறுப்பான அதிகாரிகள் இதை கொஞ்சம் பார்த்து செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்.